வீரப்பனின் ரத்தம் 100 டிகிரிக்கு மேல் கொதித்து கொண்டிருந்தது. வீரப்பனுக்கு மட்டுமா? அதை கேள்விப்பட்ட நமக்கெல்லாம் கூட 100 டிகிரி என்ன 200 டிகிரியாகவே கொதிக்க தொடங்கியது. அன்று கர்நாடகா காவல்துறையினரின் அட்டூழியங்களும் அவர்கள் கையாண்ட முறைகளும் கேட்கின்ற எவரையும் கொதிப்படையத்தான் செய்யும். வீரப்பனின் இளம் வயது நடவடிக்கைகள் யாவும் தெரிந்தோ தெரியாமலோ இளம் இரத்தத்தால் நடந்து கொண்டிருந்தது. பிரச்சனைகள் நிறையவே உருவெடுக்கும் காலத்தில் நடுத்தர வயதிலிருந்து உண்மைகளையும் எதிர்கால திட்டங்களையும் மாற்றிக்கொள்ள பக்குவப்பட்ட மனதில் அவர் எண்ணிய காலத்தில் சட்டங்கள் இடம் கொடுக்காமல் வீரப்பனை பின்னியிருந்த கூட்டத்தால் பழியையும் பெரும் பிரச்சனைகளையும் அதிகமாக சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான் அந்த மனிதன். மாதேஸ்வரா மலை காவல் நிலையத்தில் கொடூர புத்தி கொண்ட காவல்துறை அதிகாரிகளான ஹரிகிருஷ்ணனும் சகில் அகமதும் அப்பாவி பொதுமக்கள் மீது கையாண்ட கொடுமைகள் வார்த்தைகளால் அடக்கவே முடியாதவை. காவல் நிலையத்தில் இருந்து ஒரு தாயின் முழு உடைகளையும் நீக்கி மகனையே புணர வைத்த பெரும் காமுகர்கள் அவர்கள். அப்பாவி மலை கிராம பெண்களையெல்லாம் இழுத்துச் சென்று உடைகளையெல்லாம் நீக்கி சுவற்றின் ஓரங்களில் நிற்க வைத்து கைகொட்டி சிரித்தவர்கள் அந்த பேர்வழிகள். உண்மையும் தர்மமும் என்றும் உறங்கி போவதில்லை. அதனால் மாதேஸ்வரா மலை காவல் நிலையத்தில் நடந்தவைகளை கேள்விப்பட்ட வீரப்பனின் உடல் முழுவதும் இரத்தம் 100 டிகிரிக்கு மேல் அன்று கொதித்து கொண்டிருந்தது. நேரமும் காலமும் அவர்களை பழிவாங்க வீரப்பனின் உருவத்தில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தது. ஆயிரத்தி 1979 தந்தங்களுக்காக யானை வேட்டையும் சந்தன மர கட்டைகளையும் வீரப்பன் தன் கூட்டாளிகளோடு வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருந்த நேரம் அது. சென்டினல் ஐலண்டு செங்கப்பாடி கிராமத்தில் உள்ளவர்களுக்கு அந்த கிராமமே நீதிமன்றமாகவும் சட்டங்களை பிறப்பித்து தண்டனை வழங்கும் இடமாகவும் வெளியுலகமே எப்படி உள்ளது, நாகரிகம் விஞ்ஞானம் கூட அந்த கிராமத்தை தொட்டு கூட பார்க்கவில்லை. வானமும் அந்த மலை கிராமமும் மட்டுமே இந்த பூமி என நினைத்து இளைஞர்களும் அக்கிராம மக்களும் வாழ்ந்து கொண்டிருந்த காலம் அது. அதனால் வீரப்பனின் கையும் ஓங்கியே இருந்தது. யானை தந்தங்களையும் சந்தன மரங்களையும் கள்ள வேட்டை நடத்தி பணத்தில் உருண்டு கொண்டிருந்த கர்நாடகா கள்ள வேட்டையர்களுக்கும் அங்குள்ள அரசுவாதிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் வீரப்பன் சிம்ம சொப்பனமாக மாறிப்போனதால் வீரப்பனை கொல்ல அன்றே சதித்திட்டம் தீட்டினர் கர்நாடக காவல்துறையும் அந்த வனத்துறையும். அவர்களின் கொடூர மனதில் வேலை ஆரம்பமானது. வீரப்பனுக்கு முன்பே யானை தந்தங்களையும் சந்தன மரங்களையும் கடத்தி கொண்டிருந்தது கர்நாடகா கள்ள வியாபாரிகளும் வனத்துறையும். வீரப்பனால் அவர்களின் வருமானம் பெரும்பாலும் முடங்கி போனதாக அல்லது தடையாக மாறிப்போனதாக அவர்கள் கருதினார்கள். வீரப்பனோடு இருந்த தொழில் கூட்டாளிகளை பிரித்தனர் அந்த கர்நாடக வனத்துறையும் காவல்துறையும். அப்படி பிரிக்கப்பட்ட இளைஞர்களுக்கு தனி வெகுமதி அளித்து துப்பாக்கிகளையும் கொடுத்தனர் அவர்கள். விரோதம் வளர்ந்தது. கூட்டாளிகளும் பிரிந்தனர். வீரப்பனின் தொழில் கூட்டாளிகள் ஒவ்வொருவரிடத்திலும் துப்பாக்கி இருந்தது வீரப்பனை ஒழித்து கட்ட. அவர்கள் எல்லோரும் வீரப்பனின் உறவுகள், சொந்தங்கள். எதிராளிகளான அவர்கள் எல்லோர் கையிலும் நாட்டு துப்பாக்கி கையில் தொங்கிக் கொண்டிருந்தது. வீரப்பனுக்கு எல்லா விவரங்களும் வந்து சேர்ந்தன. தன்னை அவர்கள் போட்டு தள்ளுவதற்கு முன் அவர்கள் அனைவரையும் தற்காப்புக்காக போட்டு தள்ளிவிட வேண்டும் என திட்டம் தீட்டினான் வீரப்பன். வீரப்பனின் மனமே ரத்தம் கொதித்தது. உறவுகளுக்குள் விரோதம் வேண்டாம் என கூறி சமாதான பேச்சுவார்த்தை செங்கம்பாடி மலையடிவாரத்தில் ஒரு நாள் ஏற்பாடு செய்யப்பட்டு அங்கே நடந்தது.
1980 வீரப்பனின் சமாதான பேச்சுவார்த்தைக்கு வர மறுத்து கொண்டிருந்த எதிர்கூட்டாளிகள் ஒரு நாள் வர சம்மதித்தனர். எதிராளிகளின் கையில் மாண்டு போவதற்கு முன் அவர்களை ஒழித்து விட வேண்டும் என வீரப்பனால் திட்டம் தீட்டப்பட்டது. மாலை நேரம் எதிர்கூட்டாளிகளான மாதையனும் தங்கவேலும் மற்றும் அவர்களது சகோதரர்கள் என 7 பேர் வந்திருந்தனர். வீரப்பனின் கூட்டாளிகளும் வந்திருந்தனர். ஆனால் வீரப்பனை மட்டும் அங்கு காணவில்லை. செங்கம்பாடி கிராம மக்களின் நடமாட்டமும் அன்று அடங்கி போனது. காட்டுக்கு ஆடு மாடுகள் ஓட்டிச் சென்றவர்களும் கடந்து விட்டனர். நிலவின் மங்கலான வெளிச்சம். திடீரென அந்த கூட்டாளிகள் முன் தோன்றினான் வீரப்பன். பேச்சுவார்த்தைக்கு பதிலாக வீரப்பனின் துப்பாக்கியில் இருந்து சரமாரியாக குண்டுகள் எதிரிகளை துளைத்து விட்டன. அதே இடத்தில் 6 நபர்களின் உடல்கள் மண்ணில் வீழ்ந்தன. தப்பிய ஒரு நபரை தேடிக்கொண்டு வீரப்பன் கூட்டாளிகளில் ஒருவன் அந்த இருளில் புதர்களுக்கு இடையில் ஓடிக்கொண்டிருந்தான். மண்ணில் வீழ்ந்து கிடந்த அந்த 6 உடல்களையும் கசாப்பு கடைக்காரன் ஆட்டை வெட்டுவது போல் கண்டம் துண்டமாக வெட்டி கொண்டு வந்து கோணிப்பைகளில் நிரப்பி 10 மைல் தூரம் ஆற்றங்கரையோரமாக இருளில் தூக்கிச் சென்று ஓடிக்கொண்டிருந்த ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் முதலைகளுக்கு இரையாக ஆற்றில் வீசி எறிந்துவிட்டு பொழுது விடுவதற்குள் வனத்திற்குள் தப்பிச் சென்று விட்டனர் வீரப்பனும் அவனது கூட்டாளிகளும். வீரப்பனை கொல்ல ஏற்பாடு செய்த கர்நாடக காவல்துறைக்கு பேரதிர்ச்சியாக மாறிப்போனது. கர்நாடகா சிறப்பு காவல் அதிரடிப்படையும் காட்டில் வீரப்பனையும் அவனது கூட்டாளிகளையும் தேடத் தொடங்கினார். எல்லோர் கண்ணிலும் மண்ணை தூவிவிட்டு சத்தியமங்கலம் வனப்பகுதிக்கு சென்று விட்டது வீரப்பனின் குழு. எந்த தகவலும் காவல்துறைக்கு கிடைக்கவே இல்லை. சும்மா இருக்குமா கர்நாடக காவல்துறை? ஏற்கனவே வீரப்பனை கொல்ல ஏற்பாடு செய்த மாதேஸ்வர மலை சருக டிஎஸ்பி ஹரிகிருஷ்ணனும் எஸ்ஐயாக இருந்த சகில் அகமதும் காவலர்களும் செங்கப்பாடி கிராமத்தை நோக்கி வாகனங்களை எடுத்துக்கொண்டு சென்றனர். செங்கம்பாடி கிராம மக்களும் காவல்துறையினரின் சித்திரவதைக்கு பயந்து தமிழக எல்லையில் உள்ள கோவிந்தப்பாடி, கொளத்தூர், மேட்டூர் ஆகிய பகுதிகளுக்கு இரவோடு இரவாக வீடுகளையும் தாங்கள் வளர்த்து கொண்டிருந்த கால்நடைகளையும் விட்டுவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். ஊருக்குள் புகுந்த கர்நாடக காவல்துறை வீடு வீடாக வீரப்பனை தேடினர். ஊரிலே தங்கிவிட்ட செங்கம்பாடி மக்களை தெருவில் நிற்க வைத்து பல லட்டிகள் முறிந்து போகும் வரை அடித்து உதைத்தனர். வீட்டில் இருந்த உணவு பண்டங்கள் கூட தெருக்களில் வீசி எறியப்பட்டன. வீரப்பனை பற்றிய தகவல்களை கூறுமாறு பூட்ஸ் காலால் மிதித்து துவைத்தனர். அகப்பட்ட அப்பாவி மக்களிடமிருந்து வீரப்பனை பற்றிய எந்த தகவலும் கிடைக்காததால் தாங்கள் கொண்டு வந்த போலீஸ் வாகனத்தில் ஆடு மாடுகளைப் போல் ஏற்றிக்கொண்டு மாதேஸ்வர மலை போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துச் சென்றனர் அந்த அப்பாவி மக்களை. காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அங்கேயும் அடி உதை, பலருக்கு இரத்தம் வழியும் காயங்கள். கொண்டு செல்லப்பட்ட ஆண்களையும் பெண்களையும் கோபத்தோடு பார்த்த அவர்கள் எல்லோர் உடம்பிலிருந்தும் உடைகளை காவலர்களை கொண்டு கிழித்தெறிந்து நிர்வாணமாக்கிவிட்டனர். அங்குள்ள அறையில் அடைக்கப்பட்ட நிர்வாண கதியாக்கப்பட்ட பெண்கள் சுவற்றை பார்த்து நிற்க வைத்துவிட்டு அந்த பெண்களின் புட்டங்களில் லட்டியால் அடிக்கத் தொடங்கினர் அந்த படுபாதகர்கள். பெண்களின் கதறல்களும் அழுகையும் வெளியில் தெரியாதபடி வெகு நேர்த்தியாக பார்த்து கொண்டனர் அந்த பாவிகள். நிர்வாணமாக வேறு பக்கம் நிற்க வைக்கப்பட்ட ஒரு இளைஞனுக்கு கோபமும் அழுகையும் வந்தது. எதிர்பக்க சுவற்றில் அவனது தாயும் நிர்வாணமாக ஆக்கப்பட்டு சுவற்றை பார்த்தவாறு நிற்க வைக்கப்பட்டிருந்தால் பரிதாபத்தோடு. ஹரிகிருஷ்ணன், சகில் அகமது போன்ற காவல் அதிகாரிகள் அந்த இளைஞனிடம் நெருங்கினார்கள். எதிர் சுவற்றில் நிர்வாணமாக நிற்கும் பெண்ணை காட்டி யார் அவள் என கேட்டனர். இளைஞன் சொன்னான், எனது தாய், தயவு செய்து அவர்களை விட்டுவிடுங்கள் என கெஞ்சினான், கதறினான்.
காம விளையாட்டில் ஆர்வம் கொண்ட அந்த போலீஸ் அதிகாரிகள் நிர்வாணமாய் நின்ற அந்த பெண்ணிடம் அவளது வாலிப மகனை இழுத்துச் சென்றனர். அந்த பெண்ணை தரையில் சாய்த்த காவலர்கள் வாலிபனை புணரச் சொன்னார்கள். மகன் தாயை புணர்வதா என கேள்வி கேட்டவனை சகில் அகமது மேஜை மீது வைத்திருந்த துப்பாக்கியை கொண்டு வந்து அந்த வாலிபனை மிரட்டி தர்மம் நீதி எல்லாம் மீறி மகனை கொண்டு தாயையே புணர வைத்த வீரப்பன் மீது கொண்ட கோபத்தால் பழி தீர்த்து கொண்டனர் அந்த காவல்துறை அதிகாரிகள். நிர்வாணமாக்கப்பட்டு சுவற்றை பார்த்தபடி நின்று கொண்டிருந்த மற்ற பெண்கள் அதை பார்த்து கண்ணீர் வடித்து கொண்டிருந்தனர். வேறு சில பெண்களையும் அங்கிருந்த காவலர்கள் கற்பழித்து மோசமான நடத்தையை ஏற்படுத்தி விட்டனர். அவர்கள் அந்த ஈர நெஞ்சமே இல்லாத படுபாதகர்கள். இதையெல்லாம் யாரிடம் சொல்வது? இந்த காவலர்களை எப்படி தண்டிப்பது? ஏதும் புரியாமல் காவல் நிலையத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தனர் அந்த அப்பாவி பொதுமக்கள். அந்த மலையில் குடிகொண்டிருக்கும் மாதேஸ்வரா கடவுளுக்கும் கூட கண் தெரியாமல் போயிற்றோ என்னவோ. சத்தியமங்கலம் காடுகளில் சுற்றி கொண்டிருந்த வீரப்பனுக்கு எல்லா செய்திகளும் எப்படியோ போய் சேர்ந்து விட்டது. வீரப்பனின் கண்களில் இரத்தம் கோபத்தால் கொப்பளிக்க ஆரம்பித்தது. தன்னிடத்தில் நேருக்கு நேர் மோத தைரியமில்லாத அந்த காவல்துறை தான் பிறந்து வளர்ந்த செங்கப்பாடி அப்பாவி மக்களை கடும் கொடூரம் செய்துவிட்டதாகவே நினைத்தான் அந்த வீரப்பன். எப்படியாயினும் அந்த கயவர்களை பழி தீர்த்தே ஆக வேண்டும் என்று முடிவெடுத்தான் அந்த வீரப்பன். அன்று வீரப்பனிடம் கூட்டாளிகளாக இருந்த 15 நபர்களுக்கும் துப்பாக்கிகளை கொடுத்து கடுமையான பயிற்சியையும் கொடுத்தான் வீரப்பன். நாட்கள் வாரங்களாக நகர்ந்தன. கர்நாடகா காவல்துறையினர் வீரப்பனை தேடி இரவு பகல் தீவிர தேடுதல் வேட்டையை நடத்தி கொண்டிருந்தனர். வீரப்பனை உயிரோடு பிடித்தோ அல்லது கொன்றோ கர்நாடகா காவல்துறையில் பதவி உயர்வும் வெகுமதியையும் பெற்றுவிட வேண்டும் என்ற தீவிர வெறி மாதேஸ்வரம் மலை காவல்துறை சரக டிஎஸ்பி ஹரிகிருஷ்ணனுக்கும் சகீல் அகமது என்பவருக்கும் ஏற்பட்டு போனது. இந்த படுபாதகர்கள்தான் தாயையும் மகனையும் தகாத உறவில் ஈடுபடுத்தி தங்களின் ஆசையை நிறைவேற்றி கொண்டவர்கள் அவர்கள். நேரத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தான் வீரப்பன். 1992 ஆகஸ்ட் 14 மறுநாள் சுதந்திர தினம். போலீஸ் வாகனத்தில் சென்றால் மற்றவர்கள் தங்களை அடையாளம் கண்டுவிடும் என தீர்மானித்த அந்த மாதேஸ்வர மலைச்சரக ஹரிகிருஷ்ணனும் சகீல் அகமதும் வெள்ளை நிறத்தில் ஒரு தனியார் காரில் ஒகேனக்கல் காவேரி ஆற்று வனப்பகுதியில் இருந்து அந்த காவல்துறை அதிகாரிகள் செங்கம்பாடி கிராமத்தை நோக்கி வந்திருக்கிறார்கள் என்ற தகவலும் வீரப்பனுக்கு போய் சேர்ந்தது. செங்கம்பாடி கிராமத்திலிருந்து மாதேஸ்வரம் மலைக்கும் மேட்டூர் அணைக்கும் செல்லும் இணைப்புச் சாலை ஆள் அரவமற்று அமைதியாகி போயிருந்தது. அந்த காட்டுச்சாலை சாலை சீராக இல்லாமல் ஏற்றம் இறக்கத்தோடு வளைந்தும் நெளிந்தும் நீண்டு கிடந்தது. அந்த மண் சாலை சாலைக்கு மேற்கே குன்றுகளும் மரங்களும் அடர்ந்து கிடந்தன. சாலையின் ஓரங்களில் பெரிய பெரிய பாறைகள். மாலை நெருங்கிக் கொண்டிருந்தது. கர்நாடகா காவல்துறையினரின் கார் பாதையில் மேடான பகுதிக்கு வந்ததும் நின்றது. காரில் இருந்த ஹரிகிருஷ்ணனும் சகீல் அகமதும் மற்றும் சில காவலர்களும் இறங்கி அந்த இடத்தை சுற்றி பார்த்து கொண்டிருந்தனர். ஒரே அமைதியாய் இருந்தது அந்த காடு. பறவைகளின் சத்தம் கூட எழவில்லை. மீண்டும் காரில் ஏற நினைத்தவர்களின் எதிரில்
துப்பாக்கிகளை நீட்டிக்கொண்டு வீரப்பனும் வீரப்பனின் ஆட்களும் அந்த காரை சுற்றி வளைத்து விட்டனர். அங்கிருந்த ஹரிகிருஷ்ணனும் சகில் அகமதும் அதிர்ந்தே போனார்கள். வீரப்பனிடம் வசமாக மாட்டிக்கொண்டோமே என்ற பயம் அவர்களிடத்தில் அதிகரித்து போனது. தாங்கள் வைத்திருந்த துப்பாக்கி எடுக்க முயன்ற போது ஹரிகிருஷ்ணன் கேட்டான், வீரப்பா, எங்களை ஒன்றும் செய்யாதே. உனக்கான உதவிகள் ஏதேனும் இருந்தால் நாங்கள் கட்டாயம் செய்கிறோம். தயவுசெய்து எங்களை மட்டும் சுட்டுவிடாதே என கெஞ்சிக் கொண்டிருந்தனர் அந்த இருவரும். ஆனால் இவையெல்லாம் வீரப்பனின் காதுகளில் விழவே இல்லை. தன் கிராமத்து மக்களை ஈவு இரக்கமின்றி கொடுமை செய்த அந்த கயவர்களை இனி வெட்டு வைப்பதில் அர்த்தமே இல்லை என்ன? வீரப்பனின் கண்கள் கொந்தளித்தது. வீரப்பனின் துப்பாக்கி குண்டுகள் ஹரிகிருஷ்ணன் மற்றும் சகில் அகமது உடல்களில் சல்லடை போல் துளைத்தன. மற்ற கூட்டாளிகளின் துப்பாக்கி குண்டுகளும் எஞ்சிய காவலர்கள் மீது மின்னல் வேகத்தில் பாய்ந்தன. எல்லா சடலங்களும் கேட்பாரற்று சாலையில் சிதறி கிடந்தன. கொடுங்கோளர்களான ஹரிகிருஷ்ணனும் சகில் அகமதும் இருவருடைய உடல்களும் சாலை ஓரத்தில் உள்ள பள்ளங்களில் உருண்டு கிடந்தன. காவலர்கள் ஒருவர் கூட அங்கு உயிர் பிழைக்கவே இல்லை. மறுநாள் ஊர் பூராவும் செய்தி பரவியது. தர்மம் வென்றதாக கிராம மக்களும் வேறு கிராமத்தினரும் கொண்டாடி கொண்டிருந்தனர். அப்பொழுது வீரப்பன் அவனை நம்பிய கிராம மக்களுக்கெல்லாம் கடவுளாக தெரிந்தான். அன்று தெய்வம் நின்று கொள்ளும், அறம் அன்றே கொள்ளும் என்பார்கள். அந்த மக்கள் எல்லாம் வீரப்பன் மீது கொண்ட பற்றும் மரியாதையும் இன்னும் அதிகப்படுத்தி கொண்டனர் என்பதுதான் உண்மை. வீரப்பனுக்கு 2 மனம் என்பார்கள். அந்த மக்களின் வாழ்விலும் பார்வையிலும் கடைசி வரை அப்படியே வாழ்ந்தான் என்பதுதான் உண்மை. சட்டம் ஒரு இருட்டரை காலத்தை கடத்தக்கூடியது என்பார்கள். செங்கம்பாடி மலையை ஒட்டிய குடிகொண்டிருக்கும் அந்த மாதேஸ்வர கடவுள் கூட அப்பாவி மக்களை காப்பாற்றவும் இல்லை, தெய்வம் நின்று கொள்ளும் என்பார்கள். அது இதுதானா? அறமே வெற்றி பெற்றதாக அக்கிராம மக்கள் வீரப்பனை தெய்வம் போல கொண்டாடுவதில் தப்பில்லை என்பதுதான் தர்மத்தின் சாட்சி. கல்லுக்குள் ஈரம் இருக்கும் என்பார்கள். வீரப்பனிடத்திலும் அது நிறையவே இருந்துள்ளது.